தியானம் செய்வதற்காக தியானிப்பதற்காக வருகின்ற மனிதர்களை தடுத்து அவருடைய நன்மைகளை பாழ்படுத்த முயலுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்கிறார். அவருடைய ஆலயத்திற்கு யாரையும் வர வேண்டாம் என்று நீங்கள் தடை செய்யாதீர்கள். இன்றைக்கு எப்படி சமூகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவறுதலாக புரிந்து கொண்டு யாரோ எதையோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல்களில் மாதவிடாய் பெண்கள் வருவதை தடுக்கக்கூடிய சகோதரிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். யார் நமக்கு உரிமை கொடுத்தது அவர்களை பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்க வேண்டும். இருவரும் தடை செய்யாத ஒரு விஷயத்தை நாம் தடை செய்வதற்கு என்ன உரிமை பெற்றிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறானே, அவனை நினைவு கூறுவதற்காக அவனுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறானே, அவர்களை ஏன் தடுக்கிறீர்கள்? பள்ளிவாசலுக்குள் வருவதற்கு பெரும்பான்மையான மக்கள் தயங்குகிறார்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? நாங்கள் புதிதாக வரும்போது எங்களை ஏதோ வேற்று கிரகத்து மக்களை பார்த்ததை போன்று இந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அதனால் வருவதற்கே கூச்சமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த அவலநிலை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பொறுத்தவரையிலும் இங்கே பாகுபாடு கிடையாது. ஊர்க்கார உறவுக்கார என்ற பாகுபாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய பள்ளியில் அவனை தியானிப்பதற்கு யாரும் வரலாம், எப்போது வரலாம். அப்படி இருந்தால்தான் அது இறை இல்லம். அவர்களை நீங்கள் தடுத்தால் மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், மிகப்பெரிய அநியாயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறார். وَسَعَى فِي خَرَابِهَا أُولَٰئِكَ مَا كَانَ لَهُمْ أَن يَدْخُلُوهَا إِلَّا خَائِفِينَ. பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை அஞ்சிய நிலையில் தான் பள்ளிக்குள் நுழைய வேண்டும். அல்லாஹ் உத்தரவிடுறான். என்னுடைய பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்து நீ பேசிட்டு இருக்கவோ, கதை பேசவோ, கூச்சலிடவோ, சத்தமிடவோ உரிய இடம் அல்ல இது. இது என்னை தியானிப்பதற்காக உரிய இடம். இந்த இடத்தில் என்னை மட்டும்தான் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். என்னை மட்டும்தான் நீங்கள் அழைக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது உங்களிடத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். அதை ஒருவேளை நீங்கள் இழந்து அல்லாஹ்வை அஞ்ச மறந்து பள்ளிவாசலில் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தி அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 2 பேர் அமல் செய்கிறார்கள். ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், ஒருவர் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். 2 அமலுமே உன்னதமான அமல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய தோழரை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய சப்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் குர்ஆனை சப்தமிட்டு ஓதுவதால் தொழுது கொண்டிருக்கக்கூடியவருக்கு இடையூறை ஏற்படுத்தி விடாதீர்கள். அவர் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் நீங்கள் நுழையும் போது இல்லத ஹாயிஃபி, அந்த ஒரு அச்சத்தோடு இறையச்சத்தோடு அதற்குள்ளால் நீங்கள் நுழைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இறையச்சம் இல்லாத மனிதர்கள் என்னுடைய பள்ளியில் நுழைவதற்கே அருகதையற்றவர்கள். அல்லாஹ் சொல்கிறார், இறையச்சம் இல்லாதவர்கள் என்னுடைய பள்ளியில் நுழைவதற்கே அருகதையற்றவர்கள். ஒருவேளை அந்த இறையச்சம் இல்லாமல் நுழைந்து பள்ளியில் என்னை தியானம் செய்ய வருகின்றவர்களை தடை செய்தால் லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யும், அவர்களுக்கு இந்த உலகத்திலே நான் இழிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். வலஹும் ஃபில் ஆখিরা அதாபுன் அதீம், அவர்களுக்கு மறுமையுடைய நாளில் கடுமையான வேதனையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய ஆயிஷா பள்ளி என்று சொல்லுகின்ற ஒரு இறை இல்லம் இல்லையா? அந்த பள்ளிவாசல் தானே. அந்த பள்ளிவாசல்ல யார் அதிகமா இருப்பா?
ஹாயிலுடைய பெண்கள் தான் இருப்பாங்க. உம்ராவுக்கு போறவங்க ஹாயில் வந்து விட்டால் அந்த பள்ளியில் தான் போய் இருப்பாங்க. அப்ப பள்ளிவாசலுக்குள் ஒரு மாதவிடாய் பெண் வரக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, திக்ர் செய்யக்கூடாது, துவா கேட்கக்கூடாது, பயான் கேட்கக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, பள்ளிக்குள் நுழையக்கூடாது. யாருடைய சட்டம் அது? யூத கலாச்சாரம். அப்படியானால் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆயிஷா பள்ளிக்குள் நுழையவே கூடாது, ஹரம் எல்லைக்குள்ளே போகக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன். அந்த மாதவிடாயை குறித்து நபியே உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அது ஒரு நோவினி, ஒரு தீட்டு பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படுகின்ற ஒரு உபாதை, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் சில விஷயங்கள் நான் தடை செய்து வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த தடையில் பள்ளிக்குள் நுழைவதற்கு அல்லாஹ் தடை செய்யவே. ஆகையால் எந்த உறவுகளும் சரி, அல்லாஹ்வை தியானம் செய்வதற்கு இறையிலத்திற்கு வரக்கூடிய மாதவிடாய் பெண்களை தயவு செய்து கண்ணிய குறைவாக நடத்தவோ, அவர்களிடத்தில் நீங்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொல்லவோ அந்த நிலையை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பாவங்களில் மிகப்பெரிய பாவம். அப்ப பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது நீங்கள் இறை அச்சத்தோடு இறைவனை அஞ்சிய நிலையில் நுழைய வேண்டும். அந்த அச்சம் எப்படி இருக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமா ஒரு ஆடு தொலைந்ததற்கு எப்படி அச்சப்பட்டார்களோ அதை விட உங்களிடத்தில் அந்த இறை அச்சம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய பள்ளியை பொறுத்தவரையில் புதிதாக ஒருவர் தொழுக வருகிறார் என்று சொன்னால் அவரை வந்து இப்படியே பார்க்கிறது, இப்படிதானே இல்லையா? வந்தா சலாம் சொல்லு, முஸ்லிம் தானே, சலாம் சொல்லு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு போங்க, அந்த நடைமுறையை ஏற்படுத்துகிறேன். ஏன் நம்மளை பார்த்து ஒரு இஸ்லாமியன் விரட்டோடுறோம்? அந்த நிலையை இறை இல்லத்தில் நீங்கள் செய்யவே கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை விதிக்கிறான். ஆக இந்த பாவத்தை செய்த நிலையில் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அது பாத்திலான அமலாகத்தான் இருக்கும். ஏன்னா அமல் செய்வது பெரிய விஷயம் கிடையாது. அமல் செய்யும் போது அந்த அமல் அழிந்து போகாத அளவுக்கு சில பாவங்களையும் செய்யாமல் இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்கிறான். அப்ப இறைவனிடத்தில் நெருங்குவதற்கான வழியை ஒரு பக்கம் தேடிக்கொண்டு இன்னொரு பக்கம் நாம் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை விதிக்கிறார். ஏன்னா இந்த சட்டம் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் இதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த சட்டங்களை எல்லாம் மறந்து போயிட்டு பள்ளிக்கு வராத, நீ ஒதுக்கி உட்காரு, என்ன கலாச்சாரம்? யாருடைய கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்துக் கொண்டு குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நான் மாதவிடாய் பெண்ணா தான் இருந்திருக்கிறேன். தடை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கி இருக்கணுமே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய வீட்டில் தொழும்போது என்னுடைய ஆடையின் மீது அவர்களுடைய உடல் படும், என்னுடைய ஆடையின் மீது தான் அவர்கள் தொழுவார்கள். அப்போதும் நான் மாதவிடாய் பெண்ணாக தான் இருந்திருக்கிறேன். ஒதுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு ஒதுக்கி இருப்பார்களே. அப்படியானால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மார்க்கமாக்கினார்களோ அதை நம்முடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்வில். அடுத்ததாக நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன என்றால், குர்ஆனை ஓதி இறந்து போன மனிதர்களுக்கு ஹதியா செய்கின்ற ஒரு நிலை. இது நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல இருந்தே அந்த நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கு. என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குர்ஆனை ஓதுவாங்க, ஹத்தம் பண்ணியாச்சு, அதனால நான் என்னுடைய வாப்பாவுக்கு இந்த குர்ஆனை ஹதியா பண்றேன், என்னுடைய உம்மாவுக்கு ஹதியா பண்றேன். ஒரு மாதத்துல 2 குர்ஆன் ஓதி முடிக்கிறது, முடிச்ச உடனே என்ன செய்யறது? ஹதியா பண்றது. குர்ஆன் ஓத தெரியலையா, இமாமை கூப்பிட்டு குர்ஆனை ஓத வச்சு ஒரு குர்ஆனை என்ன செய்யறது? இறந்து போனவங்களுக்கு ஹதியா பண்றது. இது மார்க்கத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டா இதுக்கு மார்க்கத்துல எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒன்றை நல்லா விளங்கிக்கணும். நீங்க எல்லாமே சூரத்துல் யாசீன நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்படிதானே? சூரத்துல் யாசீன் குர்ஆனுடைய இதயம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு அத்தியாயம் இல்லையா? எல்லாருமே அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நான் நிறைய பேரை சந்திச்சு கேட்கக்கூடிய ஒரு சூரத்துல் யாசீனை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல ஒருவேளை அந்த மார்க்கம் தெரிவதற்கு முன்னால மையத்து வீட்டுல அதான் அதிகமாக ஓதுவோம், அதுக்காகவே நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த யாசீன் சூராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்றான். இந்த குர்ஆன் யாருக்குரியது? யார் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குரியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு குர்ஆனுக்குமான தொடர்பு முடிந்து போய் விடுமே தவிர
இறந்து போனவர்களுக்கு குர்ஆனை ஓதி ஹத்தம் செய்ய முடியாது என்பதை சகோதர சகோதரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் முடியாது என்றால், இப்ப அதுல ஒரு வசனம் நீங்க ஓதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். இதை எப்படி இறந்து போனவங்களுக்கு நாம ஹத்தம் பண்றது முடியுமா? இது எதற்காக கேட்கிறது? அல்லாஹ் சொல்றான், உயிரோடு இருக்கிற உனக்கு இருப்பாதே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன். இதை மட்டுமே நான் எப்படி இறந்தவங்களுக்கு ஹதியா பண்றது? அப்ப உயிரோடு இருக்கிற எனக்குரியதுதான் அந்த குர்ஆன்ல நீங்க ஓதுகின்ற வசனங்கள் எல்லாம் உங்களுக்குரியது. நீங்கள் ஓதினால் உங்களுக்கு நன்மையே தவிர குர்ஆனை ஓதி நீங்க என்ன செய்ய முடியாது, இறந்து போனவர்களுக்கு ஹதியா பண்ண முடியாது என்பதை விளக்க வேண்டும். இப்ப நான் 2 ரக்காத் தொழுகிறேன், தொழுது முடிச்சிட்டு இந்த தொழுகையை இறந்து போன என்னுடைய வாப்பாவுக்கு ஹதியா பண்ண முடியுமா? ஹதியா பண்ண முடியாது. குர்ஆனை எப்ப ஹதியா பண்ணலாம்? நீங்க ஹயாத்தோட இருக்கும்போது ஒரு 5 குர்ஆனை வாங்க, ஒரு மதரசால கொண்டு போய் இருந்தீங்க ஹதியா பண்ணுங்க, அல்லது ஒரு 5 குர்ஆனை வாங்கி பள்ளிவாசல்ல இருந்தீங்க ஹதியா பண்ணுங்க. இந்த ஹதியா மார்க்கத்துல ஓகே. அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுகின்ற கால வரையிலும் உங்களுக்கு ஒரு சதகத்துல் ஜாரியாவான ஒரு நன்மை வந்து கொண்டிருக்குமே தவிர, நீங்கள் குர்ஆனை ஓதி ஹத்தம் செய்து இறந்து போனவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதே போன்று நீங்க தொழுது அந்த தொழுகையை ஒருத்தருக்கு நான் ஹத்தம் பண்றேன்னா அது முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனவர்களுக்காக நீங்கள் செய்கின்ற விஷயம் என்ன என்றால், அவர்களுடைய பெயரில் எதையாவது ஒரு சதகத்துல் ஜாரியா பண்ணுங்க. இப்ப உதாரணமா நான் 2 குர்ஆனை வாங்கி பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன், இந்த குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அதனுடைய ஒரு நன்மை என்ன செய்யட்டும், அவருக்கு போய் கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு நியத்தை வச்சு என்ன செய்யுங்க, ஹதியா பண்ணுங்க. அது ஓகே. அல்லது ஒரு ஏழைகளை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, உணவு கொடுங்க, அது ஓகே. அந்த அவருடைய பேர்ல. அல்லது அவருக்காக மதரசாவுக்கு பள்ளிவாசலுக்கு தர்மம் செய்யுங்க, அதனுடைய நன்மைகள் எல்லாம் போகுமே தவிர அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு சென்றுவிட்ட அவர்களுக்கும் எங்களுடைய பாவத்தையும் அவர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இறந்து போனவர்களுக்கு செல்லுமே தவிர நீங்கள் குர்ஆனை ஓதி ஹதியா செய்வது எப்போதும் அவர்களுக்கு செல்லுபடி ஆகாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள்.